Students, first chapter application of matrices and determinant, exercise 1.6, test for consistency and if possible, solve the following system of equation by rank method. First subdivision கொடுத்திருக்காங்க 3 equations கொடுத்திருக்காங்க 3 equationsல 3 variables இருக்கு x, y, z. So first நம்ம இப்போ rank method யூஸ் பண்ண போறோம். அதுக்கு argument matrix பார்க்கலாம். a, b equal to a, b is an argument matrix. அப்படினா coefficient of x ஓட வேல்யூ இங்க 1 minus 1 2. அடுத்தது 2 இங்க y ஓட coefficient 1 and z ஓட coefficient 4 4 minus 1 1. இப்போ b னா constant term 2 7 4. Next equivalent 1 minus 1 2 2. R2 implies R2 minus இங்க என்ன நம்பர் இருக்கு 2 இருக்கு அப்போ 2R1. R3 implies R3 minus இங்க 4 இருக்கு so 4R1. R2 எழுதலாம் R2 என்ன 2 1 4 7. இப்போ minus 2R1 இல்லையா அப்போ minus 2 ஆல R1 மல்டிப்ளை பண்ண போறோம் அப்போ minus 2 plus 2 minus 4 and minus 4 by 2 minus 2 0 1 plus 2 3 0 7 minus 4 3 அப்போ 0 3 0 3. next R3 minus 4R1 இருக்கு R3 ஓட வேல்யூ என்ன 4 minus 1 1 4. இப்போ minus 4R1 அப்போ minus 4 ஆல இது மல்டிப்ளை பண்ண போறோம் minus 4 plus 4 minus 8 minus 8 0 4 minus 1 3 minus 7 4 minus 8 minus 4 அப்போ 0 3 minus 7 minus 4 1 minus 1 2 2 0 3 0 3. R3 implies R3 minus R2 0 minus 0 0 3 minus 3 0 minus 7 minus 0 is minus 7 minus 4 minus 3 minus 7. இப்போ ரேங்க் பார்க்கலாம் இப்போ இதை மறைச்சிட்டு வெறும் a மட்டும் பாருங்க a மட்டும் பார்த்தோன்னா நமக்கு எத்தனை ரோஸ் இருக்கு 3 ரோஸ் இருக்கு அப்போ ரோ ஆஃப் a ஈக்குவல் டு 3 row of a, b இப்போ சேர்த்து பாருங்க மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு 3 ரோஸ் இருக்கு so row of a, b equal to 3. therefore row of a equal to row of a, b equal to 3. so row of a row of a, b equal இருந்தா அது பேர் consistent. the system is consistent. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அது கன்சிஸ்டன்ட் அது 3 இருந்தால் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் அப்போது அது யூனிக் சொல்யூஷன் அண்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ இது யூனிக் சொல்யூஷன்னா நமக்கு இப்போ ஈக்குவேஷனை மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் 3y equal to 3. therefore y equal to 1. next third equation பார்த்தோன்னா என்ன இருக்கு minus 7z equal to minus 7. therefore z equal to 1. substitute y equal to 1 z equal to 1 in first equation. அப்போ 1x minus 1 plus 2 into 1 equal to 2 x minus 1 plus 2 equal to 2. so x plus 1 equal to 2 x equal to 2 minus 1 therefore x equal to 1. therefore x equal to 1 y equal to 1 z equal to 1. that's it. second subdivision 3x plus y plus z equal to 2 x minus 3y plus 2z equal to 1 7x minus 4y 7x minus y plus 4z equal to 5.
இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 3 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். a, b ஈக்குவல் டு 3 1 1 2 1 minus 3 2 1 7 minus 1 4 5. ஸோ இது a, இது b. ஈக்குவலண்ட் எப்போவுமே ஃபஸ்ட் நம்பர் நமக்கு 1 இருந்தால் கன்வென்ட்டாக இருக்கும். ஸோ 1 minus 3 2 1 3 1 1 2 7 minus 1 4 5. R1 interchange R2. Next 1 minus 3 2 1 R2 implies R2 minus இங்கே என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3R1. R3 implies R3 minus 7R1. இப்போ R2 எழுதுங்க. R2 என்ன இருக்குது? 3 1 1 2 minus 3R1. ஸோ மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 3 plus 9 3 2s are minus 6 minus 3. ஸோ 3 minus 3 0 10 minus 5 minus 1. ஸோ 0 10 minus 5 minus 1. R3 minus 7R1. R3 என்ன இருக்குது? 7 minus 1 4 5. இப்போ R1 7ல் மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 7ல் மல்டிப்ளை பண்ணால் minus 7 7 3s are 21 7 2s are minus 14 minus 7 0 20 minus 10 minus 2 0 20 minus 10 minus 2. Equivalent 1 minus 3 2 1 0 10 minus 5 minus 1. R3 implies R3 minus இங்கே என்ன இருக்குது? 20 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 2R2 பண்ணோன்னா இப்போ R3 வேல்யூ என்ன? 0 20 minus 10 minus 2. இப்போ minus 2ல் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 0 minus 20 10 2 0 0 0 0 0 0 0 0. இப்போது ரோ ஆஃப் ஏ மட்டும் தனியாக பார்த்தோன்னா ரோ ஆஃப் ஏவோட வேல்யூ பாருங்கள் 2. ஏன்னா ரோ ஃபுல்லாக 0 இருக்குது. அப்போ பேலன்ஸ் 2 ரோஸ் இருக்குது. ரோ ஆஃப் ஏ கமா பி சேர்த்து பார்த்தோன்னா நமக்கு 2. therefore ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2 லெஸ் தென் 3. அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இப்போ லெஸ் தென் 3. இப்போ ஈக்குவல் இருக்கு இல்லையா? ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாக இருக்குது. therefore the system is consistent. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் the system is consistent. ஆனால் 2ஆக இருக்குது. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதால இப்போ 3 விட கம்மியாக இருக்கிறதால இது infinitely many solution and has infinitely many solution. ஸோ எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 2 ஈக்குவேஷன் இருக்குது. reduced to 2 equations. reduced to 2 equation. இப்போ ஈக்குவேஷன் பார்த்துடலாம். x minus 3y plus 2z equal to 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 10y minus 5z equal to minus 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். put z equal to k, k belongs to r in second equation. அப்போ 10y equal to minus 1. இந்த 5z இருக்குல்லையா, அங்கே k போட போகிறோம். அப்போ plus 5k. y equal to 5k minus 1 by 10. k belongs to r. இப்போ y ஓட வேல்யூ இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் x கண்டுபிடிக்கணும். substitute in first equation. அப்போ x minus 3 y ஓட வேல்யூ வந்து 5k minus 1 by 10 plus 2z, z ஓட வேல்யூ k plus 2k equal to 1. இப்போ x equal to 1 minus 2k இந்த சைடு கொண்டு போகலாம். இது மைனஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்
3/10 into 5k minus 1. So x equal to 10 LCM எடுத்துடலா 10 minus 20k plus 3 into 5 15k minus 3. X equal to 10 minus 3 7 minus 20 plus 15 minus 5k by 10. Therefore x equal to 1/10 into 7 minus 5k, y equal to 1/10 into 5k minus 1, z equal to k, k belongs to R. That's it. Third subdivision. 3 equations கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு a, b ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். a, b equal to 2 2 1 5. அடுத்து 1 minus 1 1 1 3 1 2 4. இது a, இது b. ஈக்குவலண்ட் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுக்கு நம்ம R2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 minus 1 1 1 2 2 1 5 3 1 2 4. R1 interchange R2. 1 minus 1 1 1. R2 implies R2 minus இங்கே என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது. அப்போ 2R1. R3 implies R3 minus இங்கே 3 இருக்குது. ஸோ 3R1. இப்போ R2 எழுதலாம் 2 2 1 5 minus 2R1. அப்போ minus 2 plus 2 minus 2 minus 2 0 4 minus 1 3. So 0 4 minus 1 3. இப்போ R3 எழுதுங்க 3 1 2 4. இப்போ minus 3R1. minus 3ல மல்டிப்ளை பண்ணுங்க. minus 3 plus 3 minus 3 minus 3. 0 4 minus 1 1. 0 4 minus 1 1. Equivalent 1 minus 1 1 0 4 minus 1 3. R3 implies R3 minus R2. 0 minus 0 0 4 minus 4 0 minus 1 plus 1 idol 0 1 minus 3 minus 2. இப்போ A ஓட மேட்ரிக்ஸ் பாருங்கள். அப்போது அந்த A ஓட மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோ எலிமினேட் ஆகிருக்கு. therefore row of A equal to 2. row of A, B ஃபுல்லாக பார்த்தோம்னா நமக்கு 3 rows இருக்குது. therefore row of A not equal to row of A, B. therefore the system is inconsistent and no solution. Solution இருக்காது, inconsistent. That's it. Fourth subdivision 2x minus 5 plus z. 3 equation கொடுத்துருக்காங்க. So 3 variables a, b argument matrix எழுதலாம். 2 minus 1 1 2 6 minus 3 3 6 4 minus 2 2 4. இப்போ a, b இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பர் 1 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க. ஸோ நம்ம அப்படியே ஈக்குவலன்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். 2 minus 1 1 2. R2 implies R2 minus 3R1. R3 implies R2 minus 2R1. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ R2 எழுதுங்க. 6 minus 3 3 6. minus 3ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ minus 6 plus 3 next minus 3 minus 6. அப்போ 0 0 0 0. R3 minus 2R1. R3 என்ன இங்கே இருக்கு 4 minus 2 2 4. minus 2ல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ minus 4 plus 2 minus 2 minus 4. 0 0 0 0.
ஸோ இப்போது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1. therefore ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 1 less than 3. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அர்த்தம். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். சிஸ்டம் இஸ் consistent and infinitely many solution. 3 விட கண்டினியூ இருக்கு. infinitely many solutions reduced to one equation. ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷன் 2x minus y plus z equal to 2. So put y equal to s, z equal to t, s comma t belongs to r. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2x minus s plus t equal to 2, 2x equal to 2 plus s minus t, x equal to 1 by 2 into 2 plus s minus t. therefore x equal to 1 by 2, 2 plus s minus t, y equal to s, z equal to t, where s comma t belongs to r. That's it.